என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸ் ஃப்ரெண்ட். இது வந்து அவங்க தச்சு கொடுக்க சொன்ன ப்ளவுஸ். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சீசர், ஸ்கேல், இன்ச் டேப், டிசி இல்லை சாக் பீஸ் இல்லை ஒயிட் ஸ்கெட்ச் எதனா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போது இந்த கிளாத் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் ப்ளவுஸ் பிட்டுங்க. இதை எடுத்து நல்லா விரித்து விட்டுருங்க. விரிச்சிட்டு நல்லா உதறிட்டு இந்த மாதிரி எழுத்து இருக்கிற பக்கம் பாருங்கள், இதுதான் நம்ம நல்ல பக்கம்னு சொல்லுவோம். பிரிண்ட் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடித்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட். மடிச்சுட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? மடிச்சுட்டு என்ன பண்ணணும், அளவு ப்ளவுஸ் இதுதாங்க கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ். அந்த அளவு ப்ளவுஸில் லெஃப்ட் சைடு கொக்கி மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த சைடில் இருந்து இன்ச் டேப் எடுத்துக்கணுங்க. இன்ச் டேப் அடித்து இதை பாருங்கள், 1 இருக்குல்ல, இந்த 1லேருந்து இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே இது வரைக்கும் இழுக்கணும். கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சா இது வந்து 8.5 வருதுங்க. தெரியுதுங்களா? 8.5 இருக்குது. இப்போது இது கூட 1.5 சேர்த்தா 10 இன்ச்சுங்க. அப்படியே என்ன பண்ணணும், 10 நான் 10.5 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். 2 இன்ச்சு அகலம் வேணும் எனக்கு. இப்போது இந்த பாருங்கள், நம்ம மடித்து அப்படியே பிரிண்ட் வர பக்கம் தான் போட்டிருக்கோம். இது அப்படியே வந்து இப்போ 10.5 இன்ச்சு வரதா பார்க்கணும். நான் தையலுக்கு வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். அவங்க ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க, அதனால் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஏன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்க தான் துணி பத்தாதுங்க ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்படி வச்சு பார்க்கணும் ஃப்ரெண்ட். 11 வருது நம்மளுக்கு, அவ்வளோ துணி வேண்டாம். 10.5 இன்ச் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. ஏன்னா 8.5 + 2 10.5 இன்ச்சு. இந்த நீட்டுக்குமே இந்த பாருங்கள், இந்த ஃபுல் நீட்டுக்குமே 10.5 இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க ஃப்ரெண்ட். கரெக்டாக வச்சுட்டு 10.75 வருது. இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மி பண்ணிவிட்டு இப்படி நம்ம கரெக்டாக வருதுங்க ஃப்ரெண்ட். இப்போ 10.5 இன்ச் வந்து கரெக்டாக வருது. கரெக்டாக வந்துச்சுங்க ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே உங்களுக்காக தான் நான் இந்த டிசியில் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அப்படியே கட் பண்ணணும் ஃப்ரெண்ட். கரெக்டாக பார்த்துக்குங்க. மறுபடியும் 1 more செக் பண்ணிக்கலாங்களா? 10.5 இன்ச் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட். இங்கே 1லேருந்து இங்கே 10.5 கரெக்டாக முடிச்சதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஒரு சிசர் கட் ஸ்ட்ரெயிட்டாக தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், இதை நம்ம அப்படியே எடுத்துடுறோம். சரிங்களா? இது வந்து உள் பக்கத்துனால நம்ம இன்ட்டு போட்டுக்கணும் எப்பயுமே. ஏன்னா திடீர்னு நம்ம திருப்பும்போது மாறிடும், கட் பண்ணும்போது மாறிடும் இல்லைங்களா? அதனால் நம்ம இன்ட்டு போட்டுக்கிறோம். இன்ட்டு போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்படி நீட்டாக இருக்குது. இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிட்டோங்களா? மடிச்சுட்டு இதை நம்ம அப்படியே இப்படி வச்சிடணும். இது கை காய்ச்சிங்களா? இப்போ கை வந்து இப்படி தூரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட். நம்ம 1.5 இன்ச்சு எவ்வளோ, 1.5 இன்ச்சு வந்து நம்ம கிளாத் வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். அந்த ஸ்கேல்
காலெல்லாம் தெரியல. ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட். கோடு போட்டுட்டு இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, வீடியோவில் கவர் ஆகுதான்னு தெரியல. அளவு ப்ளவுஸில் பேக் சைட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். அதோட 2 கழுத்து ஒன்றா வச்சு இந்த பாருங்கள், இந்த பேக் சைடு இப்படி இருக்குல்ல, இது இப்படி வச்சுக்கிட்டு இது பின்னாடி சைடு ஆயிடுச்சிங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பின்னாடி டாட் பிடிக்கிற பாருங்க, அதிலேருந்து இப்படி எடுத்துக்கின்னு இப்படி வைக்கணுங்க. இந்த மடிப்புக்கு நேராக வருதுன்னு பாருங்கள், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டோங்களா. இது தாங்க பேக் நெக்கோட பேக் பார்ட்டோட ஹைட்டு. இப்போது இதாங்க பேக் பார்ட்டோட ஹைட்டு. இப்போ நெக் வந்து பேக் நெக் நம்ம எப்படி அளவு எடுத்து வெட்டலான்னு பார்க்கலாங்க. இப்படி வச்சுங்க, இந்த நெக் இருக்குது பாருங்கள் பின்னாடி, இதுலேருந்து இப்படி வச்சுட்டு ஒரு கழுத்துக்கு கொஞ்சம் தையல் கொஞ்சம் விட்டுணும். இப்போது இந்த கழுத்து பின் கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். பின் கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வச்சுட்டா இது எவ்வளோ வருது, 2.5 இது கூட வச்சுக்கலாம். நம்ம ஸ்கேல் வச்சு பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச் வருது. பேக் நெக் எவ்வளோ வருது, 2.5 இன்ச் வச்சுட்டுங்களா. இப்போது அதே இங்கே 2.5 இன்ச் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். 2.5 இன்ச் வச்சுட்டு 1/4 இன்ச் தையல் போயிடுச்சிங்களா. இங்கே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் வச்சு பேக் நெக்கை நம்ம வரைஞ்சிடுறோம் ஃப்ரெண்ட். அவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. இங்கே 1 இன்ச்சு தோராயமாக வச்சு அப்படி நான் ட்ராயிங் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது பேக் நெக் வந்து பேக் முடிஞ்சது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அப்படியே மடிச்சிடணும் ஃப்ரெண்ட். மடிச்சுட்டு கரெக்டாக இப்படி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட நெக்கோட அளவு என்னன்னு பார்க்கலாங்களா. இது ஃப்ரண்ட் நெக்கு, இதோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கலாங்க. 2 இன்ச் வருது. எவ்வளோ, 2 இன்ச் ஹைட் பார்க்கலாங்களா. இப்படி பாருங்கள், இங்கே ஷோல்டர் முடியுது, அங்கேருந்து இது வரைக்கும் வச்சா கரெக்டாக 4.5 வருது. எவ்வளோ வருதுங்க ஃப்ரெண்ட், 4.5 இன்ச். இப்போது இங்கே 2 தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, நெக்குக்கு ஒரு கொடுக்கறதுக்கு இதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுறோம். यहाँ टेंशन से